ரூ. 1100 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 600 இப்போ கிடைக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம். ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்துக்கோங்க. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து குரு பயிற்சிக்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் தாங்க. நவ கிரகங்களில் சுப கிரகம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது அப்படின்னா குரு பகவானை மட்டும்தாங்க. ஏன்னா குரு பகவான் எப்போவுமே நன்மையை மட்டும்தான் செய்வார், தீமையை அவர் செய்யவே மாட்டார். அது யாருக்காகவாக இருந்தாலும் சரிங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற மாதிரி குருவினுடைய இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம். அந்த வகையில் குரு பகவான் தற்போது மேசராசியில் இருந்து ரிஷபத்திற்கு இந்த டைம் மாறப்போகிறாரு. இப்படி ரிஷபத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் கடகம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன பலன்களெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க, எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 25 இந்த இடைப்பட்ட ஓராண்டு காலத்திற்கு குரு பெயர்ச்சியானது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா கடகத்துக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லக்கூடியதுன்னா சனி பகவான் 8ல் இருக்கக்கூடிய அமைப்பு தான். இப்படி சனி 8ல் இருந்து அதுவும் அஷ்டமஸ்தனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது எந்த வகையில் அப்படின்னா சனி பகவான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு தடைப்படுத்தி கொடுக்குறாரோ அதை எல்லாத்தையுமே குரு பகவான் ஃபேவராக்கி கொடுப்பாரு. அதனால் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு நினைக்கலாங்க. 2025 மார்ச் மாதம் வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அஷ்டம சனியாக இருந்து சனி பகவானால் உங்களுக்கு நிறைய இன்னல்கள் ஏற்பட்டிருக்கலாம். சொல்லப்போனால் ஜாப்லேயோ சரி, பிஸ்னஸ்லேயோ சரி, ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், இது போல் எல்லா விஷயத்துலையுமே குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக தாங்க இருக்க போகிறாரு. ஏன்னா இந்த எல்லா விஷயத்துலையுமே சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தற்போது சரியாகும். ஏன்னா இது வரைக்கும் குரு பகவான் இருந்த இடமும் கூட அப்படித்தாங்க. குரு உங்களுக்கு 10ல் அமர்ந்திருந்திருக்காரு. இவர் 10ல் அமர்ந்திருந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபேவரான விஷயத்தையுமே செஞ்சுருக்க மாட்டார். சொல்லப்போனால் ஒரு டல் பீரியடில் தான் குரு பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்திருப்பார். அது இப்போதும் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே ராகு மற்றும் கேது பகவானுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துகிட்டு அதாவது 3 மற்றும் 9ஆவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பகவானால் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் ஆட்டி படைக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தற்போது உங்களுக்கு குரு பகவானும் ஃபேவராக இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 11ஆவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இது வரைக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே குரு பகவான் சரி செஞ்சு கொடுத்துடுவார். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு எல்லா கிரகங்களும் சரியாக இருந்தாலுமே கூட சனி கிரகம் பார்த்தீங்கன்னா 8ல் தாங்க அமர்ந்திருக்க போகிறாரு. அதனால் அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், அவர் கொடுக்கக்கூடிய தடைகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இருப்பினும் கூட குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார். சனி பகவான் என்னென்ன தடைகளை ஏற்படுத்துகிறாரோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்து உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பயத்தை போக்கி கொடுப்பார் குரு பகவான். என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயத்துலையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தடையாகவே இருந்துகிட்ருக்கே அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பயத்தை குரு பகவான் இப்போ உங்களுக்கு போக்க போகிறாருங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்திருந்தாலுமே கூட இனி குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு அதிலிருந்து மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மே மாதம் 2024 மே 2025 வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங்காக தாங்க இருக்க போகுது. மேலும் கடகராசி நேயர்களுக்கு பட்ட கடன் எல்லாமே தீரப்போகுதுங்க. உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு கூட தற்போது உங்களுடைய சகோதர சகோதரிகளை தாமாக முன் வருவாங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு தான் கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்க போகுது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்புகளும் நேரமும் கூட இருக்க போகுது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் கூட லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே கூட அந்த ஒரு நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் உதவுவாங்க. அதனால் கடகம் ராசி நேயர்களே ரொம்ப ரொம்ப தைரியமாக இருங்க. அவங்களுடைய உதவி கிடைக்க போகுது. மேலும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் குரு பகவான் 3, 5, 7 போன்றவையின் மீது உங்களுடைய பார்வையை வந்து விழப்போகிறாரு. இதனால் திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே தடைப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும், இது போல் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை நீங்களே வந்து சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். எதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தற்போது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் திருமண காரியங்கள் கூட நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. உங்களை நீங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். 8ல் சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே தாங்க இருக்கும். அதனால் நீங்களே உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக திருமணமும் நடைபெறும். அடுத்ததாக திருமணமானவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களது பிரச்சனைகளை எல்லாத்தையுமே குரு பகவான் வந்து சரி செஞ்சு கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு டைமிங்கை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் புரிதல் தன்மை தற்போது அதிகமாகும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இருவருக்கும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. மேலும் கடக ராசியில் பிறந்தவங்க, கடக லக்கணத்தில் பிறந்தவங்க திருமணமாகி 2 வருஷம் 4 வருஷம் இல்லை ஒரு சிலருக்கு 10 வருஷம் கூட இருக்கலாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். அதாவது இந்த டைமில் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லை அதற்கான வேறு எந்த விஷயம் செய்யணும் அப்படின்னாலுமே அதுக்கு குருவினுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த டைமிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலமும் நேரமும் வந்து நமக்கு எப்போதாங்க சரியாக அமையும். அதனால் நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் நடக்காது. ஆனால் காலமும் நேரமும் கைகூடி வரும்பொழுது சரியாக அந்த டைமில் வந்து நடந்துரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படித்தான் இந்த ஒரு அமைப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக இந்த டைமில் எடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை 3ல் வந்து விழப்போகுது. உங்களுக்கான தைரியம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபேமிலி சப்போர்ட்டில் இருந்து தொழில் விஷயங்களில் இருந்து எல்லா விஷயத்துக்குமே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாகவே இருக்க போகுதுங்க. அதாவது சனி பகவான் கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளையுமே குரு பகவான் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டாகவே வந்து மாற்றி கொடுப்பாரு. குருவினுடைய அம்சம் உங்களுக்கு அப்படி ஒரு பலன்களை தாங்க கொடுக்க போகுது. அதனால் இவை எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல அமைஞ்சிருக்காரு, உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பாருங்கள். குருவினுடைய புத்தி தசா புத்தி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். லக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய லக்கணத்தை பொறுத்தும் பலன்களானது மாறுபடும். பொதுவாகவே குரு பகவான் கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் நமக்கு வாரி வாரி வழங்குவாருங்க. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலுமே கூட அதே குரு பகவான் சரியில்லாத குருவாக இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய பண விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து கரைச்சிடுவார். அதனால் குருவினுடைய நிலை அமைப்பு பார்வை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவான் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பயுமே குரு பகவான் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கவே கூடாது. அதுபோல் அமைந்தால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குரு சந்திர பகவானோடு சேர்ந்திருப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. குரு புதன் சேர்க்கை நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் ஆர்கியூமெண்ட்டில் கொண்டு முடிச்சிடும். குரு மற்றும் சனி பகவான் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கூடவே வந்து பிரச்சனைகளையும் வந்து கொடுப்பாங்க. குரு மற்றும் சனி பகவான் மங்கள யோகம்னு சொல்லப்படுது. இதுபோல் குரு பகவான் எந்தெந்த கிரகங்களோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து கவனிக்கணுங்க. மொத்தத்தில் குரு பகவான் நமக்கு வேண்டிய அத்தனையும் வந்து வாரி கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கோ அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார். இதை தவிர குரு பகவான் தண்டிக்கக்கூடிய கிரகம் கிடையவே கிடையாது. அதனால் அவர் மூலிமா நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுங்க.
அந்த வகையில் குரு பகவானுடைய தற்போது நடைபெறக்கூடிய பெயர்ச்சி கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளையும் அம்சங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றின சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.